ஹலோ வணக்கம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன். சிக்கன் சுக்கா எங்கள் வீட்டில் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ தான் எடுத்தேன். அதுக்கு தேவையானாலும் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறதுக்கு 1 முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கரண்டி மசாலா பொடி, கறி மசாலா 1 கரண்டி, வெங்காயம் இப்போ 10 தாளித்து கிண்டிக்கணும். இப்படி வச்சு பார்ப்போம். தாளித்து கிண்டி சிக்கனில் எப்படினாலும் கூட்டு வச்சு சாப்பிட்லாம். நான் அன்றைக்கி அவிச்சு வச்சேன், ஒரு நாள் சுக்கா வச்சேன். இன்னைக்கு கிரேவி வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் சுக்கா வச்சிருந்தேன். தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா அலசி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் தண்ணி இருக்கும்ல, அதனால் நல்லா கழுவி நல்லா அரிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நல்லா கழுவுன பிறகு அந்த தண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ கிண்டிக்கலாம். தேங்காய்க்கு பால் எடுத்து தான் ஊற்றுவேன். பால் எடுத்து ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும். பால் எடுத்து ஊற்றுறேன். எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பால் எடுத்து ஊற்றணும். நல்லாயிருக்கும். கடுகெல்லாம் வெடிச்சிட்டு நம்ம சிக்கனை சிக்கன் கொஞ்சம் அப்படி நல்லா வேகும். அரை கிலோ சிக்கன் எடுத்தால் 2 நேரத்துக்கு வச்சுக்கலாம், 1 நேரம் கூட வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எண்ணிக்கையை பொறுத்து. நல்லா கிண்டிட்டு நல்லா வேகட்டும். அப்படி
அப்படியே வேகும்போது இந்த ரம்பா செடி இருக்குல்ல, இதை முடி பிச்சு போட்டுடும். இந்த மனம் கப்புன்னு நல்லாயிருக்கும். கறி நல்லா வேகுது. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அதில் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பட்டை இலை இருக்குல்ல, அந்த இலையை ஒன்று வெட்டி போடுறேன். கருமேச பட்டை இலை ஒரே இந்த பூ ஒன்று போடுறேன். கல்பாசி இது ஒன்று போடுறேன். நாலு கிராம்பு போடுறேன். மூணு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா அது இந்த கிராமம் இதெல்லாம் வேகும்போது நல்லா கப்பும் மணக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். சம்பாச்சி போட்டு நல்லா மணக்கும். கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா கொஞ்சம் இதாகட்டும். அப்புறம் நம்ம தேங்காய் இப்போ நம்ம மூடி திறந்து பார்த்துக்கலாம். நல்லா தக்காளிலாம் மாதிரி ஆரம்பிச்சு, தக்காளிலாம் நல்லா வேக ஆரம்பிச்சு. அந்த பட்டை இலையெல்லாம் போட்டிருக்கோமா, கிராமம்லாம் நல்லா இந்த தக்காளிலாம் நல்லா நசுங்க ஆரம்பிச்சிட்டா. தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து சக்கையை தண்ணி எடுத்துட்டு பால் இந்த எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா போட்ட உடனே கருது, உடனே தேங்காய் பால் ஊற்றி தான் மூடி வைக்கணும். அதுக்காக தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். என்ன செய்கிறேன், கறி மசாலா போடுறேன். வா சூப்பராக இருக்கு. நல்ல மணக்கு சூப்பர். அடுத்து இந்த பொடியும் போட்டுக்கலாம். குழம்புக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான்
தண்ணி ஊற்றினீங்கன்னா சட்டியில் பிடிச்சிடக்கூடாது. அதுதான் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வாடை போனோன்னா தேங்காய் பாலை ஊற்றி வச்சு வேக வச்சோம்னா சுக்கா சூப்பராகிடும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சு தேங்காய் பால் திக்காக இருக்குல்ல, கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் சுக்கா. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். கிட்டா எப்படின்னு பார்த்தீங்களா? சிவப்பு கலரில் நம்ம வீட்டில் போடுற மசாலா கரை மசாலா மட்டும், கருமசால் பட்டை தூள் மட்டும் கடையில் வாங்கினது. இதெல்லாம் வீட்டில் உள்ள பொடி தான். லைட்டு 1/2 கிலோ கறி. மல்லியிலலாம் தூற்ற மாட்டேன். மல்லியில் தூற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ருசியே வேறு மாதிரி ஆகும். அதனால் நான் மல்லியிலலாம் போட மாட்டேன். இதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன், ஒரு பட்டை, கருமசால் பட்டை எல்லாம் போட்டிருக்கேன், அப்புறம் கிராம்பு ஒரு 4 போட்டிருக்கேன், 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கல்பாசி ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ரம்பா செடி போட்டிருக்கேன், தக்காளி, வெங்காயம், தேங்காய் பால், இவ்வளோதான். போட்டு சிக்கன் சுக்கா மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம சோத்தில் வச்சு பரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரிக்கு நல்லாயிருக்கும். இட்லி கூட வச்சுக்கணும். சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி நீங்களும் 1/2 கிலோ கறி எடுத்து அப்பப்போ இப்படி சுக்கா மாதிரி வச்சு சாப்பாட்டுக்குன்னு கொஞ்சம் ரசம் வச்சுக்கிடலாம். நல்லா தேங்காய் பால் ஊற்றணுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்புக்கு. நம்ம அரைச்சி போடுறத விட தேங்காய் பால் எடுத்து வைக்கணும். இந்த குழம்பு சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் கறி. மத்தியான உணவுக்கு இந்த மாதிரி சிக்கன் சுக்கா மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு சூப்பராகிட்டு இறக்க வேண்டியதான். வச்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க குழம்பு. சிக்கன் சுக்கா வச்சுருக்கேன், இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.